சமூக நீதி முரசு முஸ்லிம் சமூகத்தின் கல்வி மற்றும் சமூக மேம்பாட்டிற்காக வெளிவரும் மாத இதழ். அடுத்த தலைமுறையை படித்த தலைமுறையாக்கிட உழைத்து வரும் சமூக நீதி அறக்கட்டளையின் வெளியீடு. சமூக நீதி முரசு மாத இதழ் மாதந்தோறும் வீடு தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் 120. சந்தா அனுப்ப வேண்டிய முகவரி சமூக நீதி முரசு மாத இதழ் 129/64 தம்புச்செட்டி தெரு, மண்ணடி, சென்னை 1. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சமூக நீதி அறக்கட்டளையினுடைய பணிகளை சமூக நீதி அறக்கட்டளையின் சார்பில் நடத்தப்படும் தொலைக்காட்சி நிகழ்ச்சியையும் நம்முடைய மாத இதழாக இருக்கக்கூடிய சமூக நீதி முரசையும் பார்த்து வரக்கூடிய மக்களுக்கு நன்றாக அறிவார்கள். முழுமையாக அடுத்த தலைமுறையை, முஸ்லிம் சமூகத்தினுடைய அடுத்த தலைமுறையை படித்த தலைமுறையாக மாற்றிட வேண்டும், அறிவாற்றல் மிக்க தலைமுறையாக மாற்றிட வேண்டும், அனைத்து துறைகளிலும் கோலோச்சக்கூடிய மக்களாக மாற்றிட வேண்டும் என்கின்ற அடிப்படையிலேயே விரிவாக திட்டங்கள் தீட்டி ஒருங்கிணைந்து பணியாற்றி வருகின்றோம். இந்த பணிகள் எல்லாம் இன்னும் ஆழமாக எடுத்துச் செல்ல வேண்டியிருக்கிறது, தடங்கள் இல்லாமல் எடுத்துச் செல்ல வேண்டியிருக்கிறது. இத்தகைய பணிகளுக்கு ஏராளமான பொருள் உதவி தேவைப்படுகிறது. நல்ல செயல்பாடுகள், நல்ல பணிகள், அடுத்த தலைமுறையை முன்னேற்றத்திற்கு அழைத்துச் செல்லக்கூடிய இந்த பணிகள் பொருளாதார உதவி இல்லாமல் தடங்கள் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக உங்களிடம் அந்த கோரிக்கையை வைக்கின்றோம். நீங்கள் தாராளமாக உதவிட வேண்டும். இந்த பணிகள் முழுமையாக முஸ்லிம் சமுதாயத்தை சென்று அடைந்திட வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த தலைமுறை படித்த தலைமுறையாக மாறிட வேண்டும். அதுக்கு நீங்கள் தாராளமாக உதவிட வேண்டும். எல்லாம் வல்ல இறைவனிடம் பிரார்த்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கல்வி பணிக்கு உதவிடுவீர். சமூக நீதி அறக்கட்டளை என்ற பெயரில் டிடி அல்லது செக் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி சமூக நீதி அறக்கட்டளை 129/64 தம்புச்செட்டி தெரு, மண்ணடி, சென்னை 1. தொலைபேசி 25225780. எங்களுடைய வெப்சைட் முகவரி www.samuganidhi.org. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சமூக நீதி அறக்கட்டளையின் சார்பில் நடத்தப்படும் விழிப்புணர்வே நிலையான அறம் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி செலுத்தி வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமை இரவு 11 மணிக்கு ஒளிபரப்பு செய்யப்படும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பல்வேறு அறிவு சார்ந்த கருத்துக்களும் முஸ்லிம் சமுதாயத்தில் கல்வி புரட்சி ஏற்படுத்திட வேண்டும் என்பதற்காக கல்வி ரீதியான விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய நிகழ்ச்சிகளும் தொடர்ந்து ஒளிபரப்பு செய்யப்பட்டு வருகிறது. சமூக நீதி அறக்கட்டளையின் சார்பில் நடத்தப்படும் இந்த நிகழ்ச்சி முஸ்லிம் சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை எல்லாம் வல்ல இறைவனுடைய உதவியால் ஏற்படுத்தி வருகிறது. அந்த வகையில் கல்வி ரீதியான நிகழ்ச்சிகள் மாத்திரமல்லாமல் வரலாற்று ரீதியாகவும் முஸ்லிம் சமுதாயம் கடந்து வந்த பாதைகள், அந்த சமூகத்தில் தோன்றிய முன்னோர்கள், அவர்கள் செய்த தியாகங்கள் குறித்தும் பல்வேறு விதமான நிகழ்ச்சிகளையும் நாம் பார்த்து வருகின்றோம். சமீபத்தில் சென்ற ஹஜ் பெருநாள் தினத்தன்று அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய ஒமான் நாட்டிற்கு, அதாவது அரபு நாடான ஒமான் நாட்டிற்கு மஸ்கத்தில் செயல்பட்டு வரும் தமாம் என்கின்ற தமிழ் முஸ்லிம் அசோசியேஷன் மஸ்கத், அந்த அமைப்பின் சார்பில் அவர்களுடைய நிகழ்ச்சிற்காக நான் அழைக்கப்பட்டிருந்தேன். மஸ்கத் செல்லுகின்ற நேரத்தில் இயற்கையிலேயே, அதாவது சமீப காலமாகவே எப்பொழுதாவது நமக்கு ஒமான் நாட்டிற்கு செல்லுகின்ற வாய்ப்பு கிடைக்க பெருமாயின் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சலாலா என்ற ஊருக்கு அவசியம் செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை மிக நீண்ட காலமாக இருந்தது. அதன் அடிப்படையில் அவர்கள் அந்த அழைப்பு விடுக்கப்பட்டதன் அடுத்து அவர்களிடம் அந்த கோரிக்கையை வைத்தோம். நான் மஸ்கத் வரதை பத்தி பிரச்சனை இல்லை, ஆனா என்ன நீங்க அந்த சலாலாவுக்கு கூட்டிட்டு போய் காட்டணும் அப்படிங்கிற கோரிக்கையை அவர்களிடம் வைத்தோம். அவர்களும் அதை மனமும் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த அடிப்படையில் சென்ற ஹஜ் பெருநாள் தினத்தன்று அந்த மஸ்கத் நிகழ்ச்சி முடிவுற்றதற்கு பிறகு மறுநாள் சலாலா செல்வதற்காக நாம் பயணமானோம். சலாலாவை பற்றி அங்கே மஸ்கத்தில் வாழக்கூடிய மக்கள், ஒமானில் அதாவது அரபு நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கு ஓரளவுக்கு தெரிந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பெருவாரியான இந்திய மக்களுக்கு, தமிழ் சமூகத்திற்கு, இந்திய முஸ்லிம் சமுதாயத்திற்கும் இந்திய மக்களுக்கும் தெரிந்திருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாகத்தான் இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு வரலாற்றுக்கு சொந்தமான ஒரு நகரமாக இன்றளவும் திகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த சலாலா என்கின்ற இந்த ஊர். ஆக மலைகளாலும் கடலாலும் சூழப்பட்ட மஸ்கட் நகரில் நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு நாங்கள் சலாலா செல்லுகின்றோம். அப்படி செல்லுகின்ற நேரத்தில் விமானத்தில் பறந்து கொண்டிருக்கின்ற போது கீழே பார்க்கின்ற போது முழுக்க முழுக்க ஒரு பக்கம் கடலாலும் மற்றொரு பக்கம் மலைகளாலும் சூழப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக சலாலாவை நோக்கி விமானம் செல்லுகின்ற நேரத்தில், சலாலாவை நெருங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் கீழே பார்க்கின்ற போது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். ஏதோ நாம் மீண்டும்
நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு இந்தியாவிற்கு வந்து விட்டோம். அதுவும் இந்தியாவுக்கு வந்ததோடு மட்டுமல்ல, இந்தியாவில் அந்த கேரள கடற்கரையோரம், அதாவது கர்நாடகா கேரள கடற்கரையோரம் மலைப்பாங்கான பிரதேசத்துக்கு நாம் வந்து கொண்டிருக்கின்றோமோ என்று எண்ண தோன்றுகின்ற அளவிற்கு எங்கு பார்த்தாலும் பசுமையான காடுகள். மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். அரபு நாட்டில் இப்படி ஒரு மாற்றம், இப்படி ஒரு ஊர் இருக்கிறது, இந்த அளவுக்கு பசுமையாக இருக்கிறது, முற்றிலும் மாறுபட்ட பிற பகுதிகளில் இருந்து முற்றிலும் மாறுபட்ட அளவிற்கான நிலவியல் சூழல் அங்கே இருக்கிறது. மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அந்த சலாலா நகருக்கு நாம் செல்ல வேண்டும் என்கின்ற நோக்கம் என்பது அங்கே இருக்கக்கூடிய ஒரு புகழ்பெற்ற ஒரு அடக்கஸ்தலம், சேரமான் பெருமாள் என்கின்ற அந்த மன்னருடைய அடக்கஸ்தலத்தை சென்று நாம் பார்க்க வேண்டும், அங்கே கிடைக்கின்ற வரலாற்று குறிப்புகளை வைத்து நாம் நூல் எழுத வேண்டும் என்பதுதான் நமக்கு இருந்த ஆசை. ஆனால் அந்த சலாலா நகரை நெருங்குகின்ற நேரத்திலேயே இத்தகைய ஒரு சூழலை கண்டவுடன் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் ஏற்பட்டது. விமான நிலையத்தில் இறங்கி நேரடியாக நாங்கள் உடனடியாக சலாலாவில் இருக்கக்கூடிய அந்த சேரமான் பெருமாள் என்கின்ற அந்த மன்னர் அவருடைய அடக்கஸ்தலத்திற்கு நாம் சென்று அதை நாம் பார்த்தோம். அப்படி பார்க்கின்ற நேரத்தில் இதை பிற மக்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆசையும் வந்தது. இரண்டாவது, அதுக்கு சென்றதுக்கான நோக்கமே என்னவென்றால், சேரமான் பெருமாளை குறித்த நாம் ஒரு நூல் எழுத வேண்டும், ஒரு புத்தகம் எழுதி அதை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும், அடுத்து வரக்கூடிய தலைமுறையும் அதை படித்து உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நோக்கம். சேரமான் பெருமாள் என்கின்ற மன்னர் அடங்கியிருக்கின்ற இந்த படத்துல பாக்குறீங்க பாருங்க, இதுதான் அவங்களுடைய தர்கா, அதாவது அவங்க அடக்கம் பண்ணியிருக்க இடம். அந்த இடத்தை சுற்றிலும் பார்க்கின்ற போது உண்மையிலேயே இது நம் கேரளாவில் தான் இருக்கிறோம் என்கின்ற அளவிற்கான ஒரு சூழல். இடம் எப்படி இருக்கு பாருங்க. ஒரு பக்கம் தென்னந்தோப்பும் வாழைத்தோப்புகளும், வாழை மரங்களும் தென்னை மரம், இது எப்படி கேரளாவில் எப்படி இருக்குமோ, அல்லது தமிழகத்தினுடைய பிற பகுதிகளில் எப்படி இருக்குமோ, தென்னிந்தியாவில் எப்படி இருக்குமோ அதே போன்ற ஒரு சூழல் அங்கே இருக்கிறது. அதற்கு நடுவே இந்த தர்கா இருக்குது, அதாவது இந்த அடக்கம் பண்ணப்பட்ட அந்த கபர் இருக்கிறது. அதற்கு கொஞ்சம் உயரத்துல பள்ளிவாசல கட்டி வச்சிருக்காங்க. தர்கா அந்த அளவுக்கு பராமரிக்காம அப்படியே இருக்கிற மாதிரியே வச்சிருக்காங்க. பள்ளிவாசல் பெருசாக கட்டியிருக்கிறாங்க, பள்ளிவாசல்ல தொழுகை நடக்குது, எல்லாம் நிறைய மக்கள் அதை பார்த்து கொண்டு போறார்கள். இப்ப இந்த சேரமான் பெருமாளை பற்றி நாம் பார்க்க வேண்டிய அவசியம் என்ன என்பதைத்தான் நாம் இன்றைய நிகழ்ச்சியிலே நம்ம பார்க்க போறோம். யார் இந்த சேரமான் பெருமாள், அதை முதல்ல நம்ம பார்க்கணும். ஏன்னா சேரமான் பெருமாள் என்று சொல்லுகின்ற நேரத்திலேயே அவர் இந்திய மன்னர் மட்டுமல்லாமல் தென்னிந்திய பகுதியைச் சேர்ந்தவர் என்பதை பேரையை வைத்தே நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்படி இருக்கின்ற நேரத்தில் அவருடைய அடக்கஸ்தலம் எதற்காக சலாலாவில் இருக்க வேண்டும், அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய சலாலாவில் எப்படி இருக்க முடியும்? இது ஒரு விஷயம். இது நம்ம ஆய்வு செஞ்சு நம்ம தெரிஞ்சுக்கணும். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. வரலாற்றிலே நடைபெற்ற பல்வேறு செய்திகளை நாம் இன்னும் உணர்ந்து கொள்ளாமல் இருந்து வருகின்றோம். இந்த சேரமான் பெருமாள் குறித்த அதிக அளவிற்கான ஆத்தென்டிகேட்டட் வரலாற்று நூல்கள் வெளிவராமல் இருக்கிறது. ஆக சேரமான் பெருமாளை பற்றிய ஒரு முழுமையான நூல் இல்லாமல் இருந்து வருகிறது. இப்ப யார் இந்த சேரமான் பெருமாள் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, இஸ்லாம் எப்படி இந்தியாவிற்கு அறிமுகமானது அந்த காலத்திலிருந்து பார்த்தா தான் இவர் யாரு, இவர் என்ன செஞ்சாரு, எதுக்காக அவர் இங்கே அவர் மரணித்திருக்க வேண்டும், இறந்திருக்க வேண்டும் என்பது குறித்தெல்லாம் விரிவாக நாம் பார்க்க முடியும். அப்ப இந்தியாவிற்கு இஸ்லாம் எப்படி அறிமுகமானது என்கின்ற அந்த காலத்தில் உள்ள வரலாற்று செய்திகளை தோண்டி துருவி எடுத்தா தான் இதனுடைய உண்மை வெளியே வரும். சேரமான் பெருமாள் மூவேந்தர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய சேர சோழ பாண்டியர், இந்த சேர மன்னர்கள் கேரள பகுதிகள், அதாவது கரூரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்து வந்தார்கள். எப்போ? 6ஆம் நூற்றாண்டு, 5ஆம் நூற்றாண்டு, 6ஆம் நூற்றாண்டுல, 7ஆம் நூற்றாண்டுல கரூரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்து வந்தவர்கள் தான் சேர மன்னர்கள். இப்படி ஆட்சி செய்து வருகின்ற நேரத்தில் அதனுடைய வழித்தோன்றல்களில் ஒருவர் தான் இங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற இந்த சேரமான் பெருமாள். சேர மன்னர்களில் ஒருவர் சேரமான் பெருமாள். இவர் ஆட்சி செய்த காலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த அந்த 7ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கம், கிபி 600, 610, 620, இந்த நேரத்தில், இந்த காலத்தில் வாழ்ந்த அரசு பீடத்தில், ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருந்த ஒரு மன்னர் தான் இந்த சேரமான் பெருமாள். இவருடைய தலைநகராக கொடுங்கலூர் இன்னைக்கு இருக்குது, கொச்சிக்கு பக்கத்தில் இருக்குது, கேரளால கொச்சிக்கு பக்கத்தில் கொடுங்கலூர் இருக்குது. அந்த கொடுங்கலூரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தவர் தான் இந்த சேரமான் பெருமாள். இப்போ இவர் எப்படி இங்க வந்தாரு அப்படின்னு பார்ப்பதற்கு முன்னால், எப்படி இஸ்லாம் அங்கே அறிமுகமானது அப்படின்னு பார்க்கின்ற நேரத்தில் தான் இவர் இங்கே புலம்பெயர்ந்ததற்கான காரணம் என்னவென்பது தெரிய வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக்கப்பட்ட அந்த 610, 615, 20 இந்த கால